தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் பெரியகுளம் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளரான சரவணகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இந்த தொகுதியை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் மகன் என்ற தகுதியை தவிர வேற ஏதாவது தகுதி அந்த வேட்பாளருக்கு உண்டா? அதை சொல்ல முடியுமா? இருக்கலாம். மர்மமான பிரச்சனைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் இன்றைக்கு இந்த மேடையில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே அதெல்லாம் இந்த தொகுதியில் உள்ள உங்களுக்கு, எங்களை விட உங்களுக்கு அதிகமாக நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க நினைச்சு பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பன்னீர்செல்வத்தால் தன்னுடைய மகனுக்கு சீட்டு வாங்கியிருக்க முடியுமா? ஒரு உண்மையை சொல்லுகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த நேரத்திலேயே இதே ஓபிஎஸ்க்கு கூட சீட்டு கிடைக்க எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க. தன்னுடைய மானம் போய்விடும், மரியாதை போய்விடும், நான் உயிர் வாழவே முடியாது என்று அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி, அதற்கு பிறகு அந்த அம்மையார் கொஞ்சம் இறங்கி வந்து சீட்டு தருகிறேன், நீ சென்னையில் நெல் என்று அவருக்கு அறிவுறுத்திய நேரத்தில் இல்லை இல்லை என்று அவருடைய காலிலே விழுந்து அழுது புலம்பி, சென்னையில் எனக்கு எடுபடாது, எனவே என்னை தேனி மாவட்டத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்டு அதற்கு பிறகு இந்த பெரியகுளத்திற்கு வந்தார் என்பதை ஓபிஎஸ் மறந்திருக்க மாட்டார். அதே போல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்களும் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டீர்கள். தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மற்றும் பெரியகுளம் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து